Hello students, welcome to Eva Max 12th Standard Max Chapter 7 Exercise 7.4 Second question in the video solve பண்ணலாம். Write down the Taylor series expansion of the function log x about x equal to 1 up to 3 non-zero terms for x is greater than 0. Taylor series expansion கண்டுபிடிக்கணும். function log x கொடுத்துட்டாங்க. x equal to 1 ன்னு கொடுத்துட்டாங்க. 3 non-zero terms வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணுமா and x ஓட வேல்யூ greater than 0 இருக்கணும். சரிங்களா, இதுதான் தான் கண்டிஷன். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் f of x என்னன்னு எழுதிக்கலாம். let f of x is equal to log x. இப்போ இந்த log x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். 1 by x ன்னு மாறிடும். இது எப்படி எழுதலாம்னா x inverse ன்னு எழுதிக்கலாம். log x 1 by x x inverse ன்னு எழுதிக்கலாம். x இருக்கிற இடத்துல 1 substitute பண்ணலாம். 1 by 1 which is equal to 1. இப்போ second order of x. இப்போ 1 by x x inverse. இது நமக்கு தெரியும் x power minus 1 minus 1 into x power minus 1 minus 1 minus 2 ன்னு மாறிடும். இது ஆல்ரெடி நிறைய சம்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு x இருக்கிற இடத்துல இப்போ 1 substitute பண்ணலாம். இப்போ minus 1 into 1 power minus 2. ஸோ இதோட வேல்யூ 1 into anything சேம். அப்போ minus 1 வந்து வேல்யூ இருக்கும். அடுத்து தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம். minus 2 into minus 1 2 times of x power minus 2 minus 1 minus 3. இப்போ இதில் x இருக்கிற இடத்துல நான் 1 substitute பண்ணுறேன். 2 into 1 power minus 3 1 தான் வரும் which is equal to 2. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆர்டர். 2 3s are 6 minus 6 x power minus 4 minus 3 minus 1 minus 4. இப்போ இதில் 1 substitute பண்ணுங்க. minus 6 into 1 power minus 4 which is equal to minus 6. ஸோ நம்ம 4 terms கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க வந்து 3 வரைக்கும் கேட்டதாங்க, நம்ம 4 வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டெய்லர் சீரீஸ் என்னன்னு எழுதிடலாம். டெய்லர் series for f of x at x equal to 1 is f of x is equal to f of 1 plus f dash of 1 x minus 1 divided by 1 factorial x minus 1. இது ரொம்ப முக்கியம். அங்கே x வரும், இங்கே x minus 1 ன்னு வரும். plus f double dash of 1 by 2 factorial x minus 1 whole square plus third order divided by 3 factorial x minus 1 whole cube and it goes on. நம்ம வந்து 4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். 4 வரைக்கும் எழுதிடலாம். f4 1 by 4 factorial x minus 1 பவர்ல 4. சரியா, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 by 1 f of x ஓட வேல்யூ என்னது? log x. f of 1 ஓட வேல்யூ என்னது? f of x இதோட வேல்யூ 1 கண்டுபிடிக்கல, log 1. ஸோ log 1 ஓட வேல்யூ 0 இல்லையா, அதை எழுதிக்கலாம். 0 plus f dash of 1 value 1 by 1 factorial into x minus 1 plus f double dash of x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? minus 1. x minus 1 பவர்ல 2 divided by 2 factorial 2 plus third order என்ன கண்டுபிடிச்சோம்? 2. இங்கே எழுதலாமா? 2 into x minus 1 whole cube divided by 3 factorial 3 into 2 into 1. ஏன்னா திருப்பி கேன்சல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக minus 6 into x minus 1 power 4 divided by 4 factorial 4 into 3 into 2 into 1. இப்போ கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க. இது கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 2 கேன்சல் ஆகும். இங்கே 3 2s are 6 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எழுதுங்க. x minus 1 வரும் minus x minus 1 square by 2 plus x minus 1 cube by 3. next லைனில் 3 2s are 6 minus 1 இருக்கும். அப்போ minus x minus 1 whole power 4 by 4. இது மறந்துடக்கூடாது. சரியா, அடுத்த லைன் எழுதலாம். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? x minus 1 minus 1 by 2 x minus 1 square plus 1 by 3 x minus 1 cube minus 1 by 4 x minus 1 powerல 4 and it goes on. Understand ஆகுதா? ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. expand sin x in ascending power
x minus pi by 4 up to 3 non-zero terms. லாஸ்ட் கொஸ்டின்ல இதே தான் up to 3 non-zero கேட்டிருந்தாங்க. இங்கேயும் 3 non-zero terms தான் கேட்டிருக்காங்க. இங்க ஃபங்க்ஷன் வந்து sin x. சொல்யூஷன்ல let f of x is equal to sin x. and இங்க நமக்கு பவர் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, x minus pi by 4 னு கொடுத்திருக்காங்க. x minus pi by 4 கொடுத்திருந்தாங்கன்னா x ஓட வேல்யூ பாருங்க, x minus pi by 4 equal to 0 னு எடுத்துட்டா x is equal to pi by 4. அப்ப x இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணும், pi by 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் f of x. f of x வந்து sin x. இப்போ f of pi by 4. அப்ப sin pi by 4. pi by 4ன்றது 45 டிகிரி இல்லையா? 180 by 4 45 டிகிரி. sin 45 டிகிரியோட வேல்யூ என்னது? 1 by root 2. cos 45 டிகிரி வேல்யூ 1 by root 2 தான். அப்ப இங்க என்ன மாறும்னா +1 -1 இப்படி தான் மாறும். சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். sin டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு cos கிடைக்கும். sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos. இப்போ x இருக்கிற இடத்துல pi by 4. அப்போ cos pi by 4. cos 45 டிகிரி 1 by root 2 தான். அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. மைனஸ் sin x இப்போ pi by 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ மைனஸ் sin pi by 4 is equal to sin pi by 4 1 by root 2 னா இது minus 1 by root 2. அவ்வளவுதான், நம்ம வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண போறது இல்ல. பிளஸ்க்கு மைனஸ் தான் சேஞ்ச் பண்ண போறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். மைனஸ் sin xன்றனால மைனஸ் cos x தான் வரும். கொஞ்சம் தப்பா எழுதிட்டேன். மைனஸ் cos x, இதுல x க்கு பதிலா pi by 4 வரும், which is equal to minus cos pi by 4. அப்போ பிளஸ்ன்னு இருக்கிறது minus 1 by root 2 னு மாறும். ஸோ 3 non-zero terms கேட்டிருந்தாங்க, நம்ம 4 கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம சீரீஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அவ்வளோ டெய்லர் சீரீஸ் எழுதிடலாம். Taylor series for f of x at x equal to pi by 4 is, இப்போ சீரீஸ் முதல்ல எழுதிடுறேன். f of x is equal to லாஸ்ட் இதில் f of 1 ன்னு எழுதியிருப்போம். இங்கே வந்து f of pi by 4 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். plus f dash of pi by 4 divided by 1 factorial into x minus 1 எழுதிருப்போம். இங்க x minus pi by 4. ஜெனரல் இதில் அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்த ஆர்டர் pi by 4 divided by 2 factorial x minus pi by 4 பவரில் 2 plus f triple dash pi by 4 by 3 x minus pi by 4 by 3 and it goes on. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல இப்ப நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் 1 by 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். sin x, f of x ஓட வேல்யூ என்னது? sin x. இப்போ f of pi by 4 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 1 by root 2. அடுத்து பிளஸ் f dash அடுத்தது. இது பாருங்க, நான் இதுலயுமே இந்த இதை மென்ஷன் பண்ணல, நீங்க பண்ணிடுங்க. நான் டைரக்டா x சப்ஸ்டிட்யூட் பண்றது எழுதிருக்கேன். ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? So f dash of pi by 4 வந்து 1 by root 2 x minus pi by 4 divided by 1 factorial plus minus 1 by root 2 into x minus pi by 4 whole square by 2 factorial plus minus 1 by root 2 into x minus pi by 4 whole cube by 3 factorial and it goes on. இப்போ இதுல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 1 by root 2 இருக்கு பாத்தீங்களா? 1 by root 2 இது இங்கே வருது, இதுலயே வருது, இதுலயே வருது, இதுலயே வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 by root 2 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 by root 2 மட்டும், எல்லாத்துலேயுமே 1 by root 2 இருக்குது, அதை மட்டும் நம்ம வெளியே எடுக்கலாம். 1 by root 2 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தான் இருக்குது, அப்போ 1. அடுத்தது என்ன இருந்தது? x minus pi by 4 by 1 factorial. 1 factorial 1 எழுத வேண்டாம். அடுத்து 2 factorial முதல்ல எழுதிடலாம். 2 factorial x minus pi by 4 பவரில் 2 minus 1 by 3 factorial x minus pi by 4 whole power 3 and it goes on. சரிங்களா? and எல்லாமே மைனஸ்ல மாத்திட்டோம். மைனஸ் ரூட் 1 இருந்தது, எல்லாமே மைனஸ்லயே மாத்திட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நமக்கு டிவைடட் பைல ரூட் 2 வரக்கூடாது. டிவைடட் பைல எப்பவுமே
ரூட் டூ வரக்கூடாது. அப்போ ரேஷனலைஸ் பண்ணிடலாம். நான் சைடில் செய்கிறேன். 1/√2 1/√2 இன்டூ ரூட் டூ இன்டூ ரூட் டூன்னு மாற்றிக்கலாம். ரேஷனலைஸ் பண்ணலாம். அப்போ 2 √2 × 1 √2/√2 × √2 2. அதை டைரெக்டாக எழுதிக்கலாம். √2/2 1 + x minus pi/4 minus 1/2 factorial x minus pi/4 whole square minus 1/3 factorial x minus pi/4 whole cube and it goes on. இப்படி எழுதிட்டா போதும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்ன டேர்ம் வெளியே எடுக்கிறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். சரிங்களா? இங்கே sin x வேணால் எழுதிக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 4th one. Expand the polynomial f of x is equal to x square minus 3x plus 2 in power of x minus 1 ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? x minus 1. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அண்ட் அவங்க வேல்யூவும் x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். லெட் f of x is equal to x square minus 3x plus 2 and power என்ன கொடுக்குறாங்க பாருங்க, x minus 1. அப்போ equal to 0 போட்டு x is equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் x dash of x is equal to f dash of x இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண x ஸ்கொயர்னா 2x minus 3 into xனா 3. இப்போ இதில் x இருக்கிற இடத்துல நான் 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு இதுக்குமே கண்டுபிடிக்கணும். இதுக்குமே நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? ஸோ இதை லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைனா. சரிங்களா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்லாம் முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு வாட்டி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ வெறும் 2 மட்டும்தான் கிடைக்கும். அடுத்த ஆர்டர் போகவே முடியாது, ஏன்னா 0 ஆகிடும். கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ f of x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணனா 1 ஸ்கொயர் minus 3 1 plus 2. இப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 minus 3 plus 2 2 plus 1 3 3 minus 3 0. இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்து f dash of 1. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 into 1 minus 3 2 1s are 2 2 minus 3 minus 1. அப்புறம் f double dash of 1. இதில் வந்து வெறும் 2 மட்டும்தான் இருக்குது, நம்ம எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் டெய்லர் சீரீஸில். அவ்வளோதான். இப்போ டெய்லர் சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Taylor series for f of x at x is equal to 1 is f of x is equal to f of 1 plus f dash of 1 by 1 factorial. இங்கே x minus 1 அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து plus f double dash of 1 by 2 factorial into x minus 1 square plus and it goes on. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of 1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிது? 0 plus f dash of 1 வந்து minus 1 x minus 1 by 1 factorial 1. f double dash வந்து 2 2 into x minus 1 whole square by 2 factorial 2. it goes on. அடுத்தது பாருங்க, இது 0 minus 1. அப்போ minus into plus minus x minus 1 plus 2 2 cancel ஆயிடுச்சுன்னா x minus 1 whole square and it goes on. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம், குட்டி சம் தான். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.